பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர் கருணாநிதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் நாடார் மகாஜன சங்க 72வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர் கருணாநிதி என கடுமையாக சாடினார். பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற சிறுமதியுடன் அன்றைய அரசாங்கம், இது பொதுவாக இருக்கின்ற காரணத்திலே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அன்றைக்கு அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று உங்களுக்கு தெரியும். ஒன்றியக்குழு தலைவர் எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆகவே இது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள், நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இதை மாற்ற வேண்டும் என்று. இதை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தவுடனே பெருந்தலைவர் என்று சொன்னால் மறைந்த ஐயா காமராஜருக்கு தான் அந்த உரிமை உண்டு, ஆதலால் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்பதை மாற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்று பெயரை சூட்டினார். பெருந்தலைவர் என்று சொன்னால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும். ஆகவே அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியை சிலர் முடக்க முயற்சித்த போது அதனை தடுக்க உறுதுணையாக இருந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா என பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுக்குள் முக்கிய தொழில் வியாபாரம். அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் நாடார் இன மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெர்கண்டைல் வங்கி துவங்கப்பட்டது. எனக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முகநாதன்லாம் அழகாக பேசினார். இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள். அத்தகைய பெருமைக்குரிய மெர்கண்டைல் வங்கியை கபளீகரம் செய்ய சில இயக்கங்கள் முற்பட்டது. வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி ஏப்பமிட பார்த்தார்கள். அச்சமயத்தில் நாடார் பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம். தங்களது உழைப்பால் உருவாக்கிய மெர்கண்டைல் வங்கி மீட்பதற்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மாலை முரசு அதிபரும் மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்டெடுக்க வேண்டுகோள் வைத்தார்கள். இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதியமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு. அதிமுக ஆட்சியில்தான் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா எடுத்த கல்வியில் எடுத்த முயற்சி மறுமலர்ச்சியின் காரணமாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த விளைவாக 2019-20 அதிமுக அரசாங்கத்தில் 2030 தேசிய அளவில் தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 154 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார். அது அப்படியே படிப்படியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வழியிலே பின்பற்றி இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயரை அதிமுக அரசாங்கம் எடுத்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி தொடர்ந்து பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நாடார் இனத்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு. நாடாளுமன்றத்திலே மிக அழகாக கை தட்டுறீங்க. நாங்கள் வேட்பாளரை நிறுத்துறோம், வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன்
முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார், சி. விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, கே.டி. ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன், கடம்பூர் ராஜு, எஸ்.பி. சண்முகநாதன், கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் எம்பி அன்வர் ராஜா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நாடார் மகாஜன சங்க மாநாடு நடைபெற்ற வெள்ளைசாமி நாடார் கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜரின் உருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.